இந்தியர்களான கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டவர்கள் விண்வெளிக்கு சென்றிருந்தாலும் அவர்கள் அமெரிக்காவின் நாசாவின் திட்டங்களில் பணியாற்றியவர்கள், நாசா மூலம் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டவர்கள். தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சுபான்ஷு சுக்லா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ மூலம் நாசாவுடன் இணைந்து விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ளார். இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டனாக பணியாற்றி வரும் சுபான்ஷு சுக்லா ஆராய்ச்சி பணிக்காக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதன் காரணமாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் இரண்டாவது இந்தியர் என்ற பெருமையை இவர் பெற உள்ளார். ஏற்கனவே கடந்த 1984ஆம் ஆண்டு இந்தியா சோவியத் யூனியன் விண்வெளி ஆராய்ச்சி திட்டத்தில் ராகேஷ் சர்மா விண்வெளி சென்றிருந்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் 1985ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி பிறந்த சுபான்ஷு சுக்லா 2006ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையில் ஃபைட்டர் பைலட்டாக நியமிக்கப்பட்டு 2000 மணி நேரம் வானில் பறந்த அனுபவம் பெற்றவர். மேலும் இவர் இந்திய விமானப்படையின் ஃபைட்டர் விமானங்களான சுகோய் 30 MKI, MiG-21S, MiG-29S, ஜாகுவார், ஹாக்ஸ் டார்னியர்ஸ் மற்றும் N-32 போன்ற விமானங்களை இயக்கியுள்ளார். சிறப்பாக செயல்பட்டதற்காக விமானப்படை அகாடமியிலிருந்து ஸ்வார்ட் ஆஃப் ஹானர் விருதை பெற்றுள்ள சுக்லா பிரிவு 1 விமானம் இயக்கம் பயிற்றுவிப்பாளராகவும் சோதனை விமானியாகவும் இருந்துள்ளார். இஸ்ரோ நாசாவின் கூட்டு முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் இஸ்ரோவின் மனித விண்வெளி விமான மையம் நாசாவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனத்துடன் இணைந்து விண்வெளி விமான ஒப்பந்தம் கையெழுத்திட்டது. இந்த திட்டத்திற்கு ஆக்சியம் 4 என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டுடன் விண்கலம் இணைத்து ஏவப்படுகிறது. இந்த ஆக்சியம் 4 திட்டத்தில் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவுடன் போலந்து, ஹங்கேரி மற்றும் அமெரிக்க விண்வெளி வீரர்களும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணிக்க உள்ளனர். ஒருவேளை இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா தவிர்க்க முடியாத காரணங்களால் செல்ல முடியாத பட்சத்தில் அவருக்கு மாற்று வீரராக பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் தேர்வாகியிருக்கிறார். விண்வெளிக்கு மனிதர்களை அழைத்துச் செல்லும் இஸ்ரோவின் ககன்யான் திட்டம் அடுத்த ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தில் 4 விண்வெளி வீரர்கள் தேர்வாகியுள்ள நிலையில் அதில் சுபான்ஷு சுக்லா மற்றும் பாலகிருஷ்ண நாயர் ஆகியோர் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. ககன்யான் திட்டத்தில் செல்வதற்கு முன்னர் தற்போது இவர்களை அனுப்புவதன் மூலம் அவர்கள் முன் அனுபவம் பெறுவார்கள் என்றும், அடுத்த வருடம் ககன்யான் திட்டம் மூலம் அவர்கள் விண்வெளி செல்லும் போது அவர்களுக்கு இந்த பயணம் பெரிதும் உதவும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இஸ்ரோவுடன் இணைந்து அமெரிக்கா செயல்பட உள்ளது. 1998இல் அமெரிக்காவின் உளவு செயற்கைக்கோள்களுக்கு தெரியாமல் சாமர்த்தியமாக பொக்ரான் அணுகுண்டு சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியதால் அதிருப்தியடைந்த அமெரிக்கா இந்தியா மீது தடை விதித்தது. அதன் பிறகு இந்தியாவுடன் நாசா இணைந்து செயல்படவில்லை. தற்போதுதான் 25 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளி திட்டத்தில் இஸ்ரோவுடன் இணைந்து நாசா செயல்படவிருக்கிறது. சந்திரயான், மங்கள்யான், ஆதித்யா L1, ககன்யான் என விண்வெளியில் இலக்குகளை எட்டி வரும் இஸ்ரோவின் வரலாற்றில் சுபான்ஷு சுக்லாவின் பெயர் இடம்பெறப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு இந்தியர்களிடையே அதிகரித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.